இல்லையா? நல்ல எண்ணமுடையவர்கள் நல்ல வாழ்க்கையுடையவர்கள், கெட்ட எண்ணமுடையவர்கள் கெட்ட வாழ்க்கையுடையவர்கள். ஆகவே உங்களை இறைவனை பற்றி நீங்க எண்ணிய ஒரு இந்த எண்ணம் தான் உங்களை அழைத்து விட்டது. இந்த வார்த்தை புரியுதா? இந்த வசனம் புரியுதா இல்லையா? உங்கள் இறைவனை பற்றி நீங்கள் எண்ணிய இந்த எண்ணம் தான் உங்களை அழைத்து விட்டது. என்ன எண்ணம்? இறைவன் நம்மோடு இருக்கிறான், அவனை நம்ம தப்பிக்க முடியாது, நம்ம கவனிச்சுட்டே இருக்கான், பார்த்துக்கிட்டே இருக்கான், கேட்டுக்கிட்டே இருக்கான், அவன் அறியாமல் எதுவுமே கிடையாது. நீங்க 2 பேர் ரகசியம் பேசினா 3வது நான் இருக்கேங்கிறான், 3 பேர் ரகசியம் பேசினா 4வது நான் இருக்கேங்கிறான், 4 பேர் ரகசியம் பேசினா 5வது நான் இருக்கேங்கிறான், நீங்க தனித்தான் உடனே இருக்கேங்கிறான், நீ எங்க சொன்னா உங்களோட இருக்கேங்கிறான். அவன் இல்லாம நம்ம இல்ல, அவன் பார்வையில நம்ம இருக்கிறோம். இரவு போல நம்ம சமீபமானதான். லைட்டா போட்டாலும் லைட்டை போட்டாலும் சரி, ரூம்ல இருந்தாலும் வெளியே இருந்தாலும் சரி, அவனுக்கு எதுவுமே மறந்ததா இல்லை. அப்புறம் உங்களுடைய எண்ணம் என்ன? நம்மளை யாரும் பார்க்கவே இல்லையே, நம்ம ஏதாவது செஞ்சுட்டு போயிடலாம், அப்படிதானே? ஆகவே உங்கள் இறைவனை பற்றி நீங்க எண்ணிய உங்களுடைய எண்ணம் தான் உங்களை அழைத்து விட்டது. ஆகவே நீங்கள் நஷ்டமடைகள் ஆகிவிட்டீர்கள்.